நாங்க 40 நாள்ல அழிச்சிட்டோன்றாங்க. நாம தேர்தல் நடந்தனையில இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய நாலேஜே இல்லாம, என்னுடைய அனுமதியே இல்லாம என் ஓட்ட வேண்டான்னு சொல்லி இது பண்ணிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு ஓட்டு 12 ஓட்டு காலி. இதெல்லாம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாரு ராகுல் காந்தி. பாட்டுன்னு சொல்றோம்ல, ஓட்டு போட சொன்னா பாட்டு அனுப்பி விட்டோம்னா மொத்தமா ஒரு 60,000 50 லட்சம் அப்படின்னு ஓட்டை போட்டு விட்டு போயிட்டே இருக்கும். ஒரு அமைப்பையே செட் பண்ணி வச்சு கால் சென்டர் மாதிரியான அமைப்புகளை வைத்து இந்த வேலையை பாக்குறாங்க. அதுல ஒரு தொகுதியிலையும் ஒரு வாக்குச்சாவடியிலையும் ஆட்களை க்ளோஸ் பண்ற முதல் வேலையை ஒரு கால் சென்டர் கையில் எடுத்து செய்யுது. அது எது சொல்லுங்க அப்படின்னு கேட்க தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ அடுத்தடுத்த ஆதாரங்களை வெளியிட்டுக்கிட்டே இருப்போம், எங்கள் வேலையை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. வணக்கம் தோழர்களே. இன்றைக்கும் அணுகுண்டுகளை அள்ளி வீசி இருக்கிறார் ராகுல் காந்தி. தேர்தல் ஆணையத்தை பதற வைத்திருக்கிறார், காவி கும்பலை புலம்ப வைத்திருக்கிறார், நடுங்க வைத்திருக்கிறார். ஆதாரப்பூர்வமான தகவல்களை வெளியிட்டது மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்டவர்களுடைய காணொலியோடு சேர்த்து வெளியிட்டு மிரட்டி விட்டிருக்கிறார். இதுல தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்களை ஒரு வாரத்துக்குள்ள நாங்க கேட்ட அத்தனை ஆதாரங்களையும் தரணும் அப்படின்னு காலக்கெடு விதிச்சு மிரட்டி விட்டுருக்கிறாரு. சங்கி கும்பல் நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கு. என்ன நடந்தது? தொடர்ந்து ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்திட்டே இருக்காரு ராகுல் காந்தி. முதல்ல ஆந்திராவில நடந்த ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்தி மீடியாக்கெல்லாம் அங்க போய் நின்னு மொத்த ஓட்டு திருட்டையும் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்து பயங்கரமான ஒரு அடிச்சாடின ஒரு ஆட்டத்தை ஆடினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கர்நாடகத்தில் நடந்த ஓட்டு திருட்ட போட்டிருந்தார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல மொத்தமா முடிச்சு விட்டார். 65 லட்சம் பேர் எப்படி வாக்கு திருட்டுல சிக்கினாங்க, வாக்கு போட்டுட்டு இருந்தவங்களை எப்படி வாக்காளர் அட்டையில இருந்தே மொத்தமா அந்த பட்டியல இருந்தே நீக்கினாங்கன்ற பல தகவல்களை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்தார். இன்னொன்னு சொன்னாரு, நான் ஒரு ஹைட்ரஜன் பாம்பு வச்சிருக்கேன், அடிச்சு வெளியிட்டா மொத்தமா முடிஞ்சிரும் பாஜக அரசு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடைசியில இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹைட்ரஜன் பாம்பு தயாராகிட்டு இருக்கு, ஃபுல்லா கையில வச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதுக்கு முன்னாடி சில வெடிகுண்டுகளை வீச போகிறேன். அந்த வெடிகுண்டுகள் என்ன அப்படின்னா, கர்நாடக மாநிலத்தில் ஆலந்த் தொகுதியில நடந்த அயோக்கியத்தனத்தை வெளியிட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே இது குறித்து பேசியிருக்கோம். 2023லயே இந்த தேர்தல் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ஃபுல் டீடைலா ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். மறந்திருக்கலாம், அதுக்காக நான் சில தகவல்களை சொல்றேன். ஃபார்ம் 7, அதாவது எங்களுக்கு ஓட்டு வேண்டாம், எங்க வீட்டுல அவங்க தவறி போயிட்டாங்க, அல்லது வெளியூர் போயிட்டாங்க, இல்ல நாங்க வெளியூர் போயிட்டோம், இந்த காரணங்களை சொல்லி எங்களுக்கு ஓட்டு வேணான்னு சொல்றதுக்கான ஒரு ஃபார்ம் தான் ஃபார்ம் 7. இந்த ஃபார்ம் 7ஐ பயன்படுத்தி 6018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பார்த்தோம். இந்த 6018 வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அப்படின்னா 5994 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. எங்களுக்கெல்லாம் அது வேண்டான்னு. அதுல எத்தனை விண்ணப்பங்கள் உண்மையிலே கொடுக்கப்பட்டதுன்னா வெறும் 24 விண்ணப்பங்கள். வெறும் 24 விண்ணப்பங்களை மட்டும்தான் உண்மையான ஆட்கள் கொடுத்திருக்காங்க. மத்த 5900 சில்லற பேரு போலி விண்ணப்பங்கள். இந்த போலி விண்ணப்பங்கள் மட்டும் இல்ல, அதுல கொடுக்கப்பட்ட நம்பர், ஓடிபி எதுவுமே இல்லாம ஒரு எங்க பேரெல்லாம் அழிச்சு விட்டுருங்க, ஒரு குடும்பத்துல இருக்கிற 5 ஓட்டு வேணாம், ஒரு குடும்பத்துல இருக்கிற 10 ஓட்டு வேண்டாம் அப்படின்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர்ல அவருடைய நம்பர்ல இப்படி போட்டு விடுறது, இது எல்லாம் செஞ்சாங்க. கடைசியில நம்பரை செக் பண்ணி பார்த்தா அது வேறு வேறு மாநிலங்கள்ல இருந்து நம்பரா இருந்தது. அந்த நம்பரை தொடர்பு கொண்டோம்னா அவங்க வேற வேற ஆட்களா இருக்காங்க, இது குறித்து எந்த தகவலும் தெரியாதவங்களா இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, 2023ல ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் ஒரு சிஐடி குரூப்பை நிர்ணயிச்சு இந்த வழக்க பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டு இதை விசாரிக்க வைக்கிறாங்க கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு தகவல் வெளியே வருது. அதுக்கு முன்னாடி 2023ல ஒரு ஐயா என்ன பண்றாரு, அவருடைய அண்ணன் காங்கிரஸ் கட்சிக்காரரு, அவர் ஓட்டு வேண்டான்னு எழுதி கொடுத்ததா ஃபார்ம் வருது. இவர் வாக்குச்சாவடி அதிகாரியா இருக்காரு. அந்த ஃபார்மை பார்த்துட்டு அண்ணன் கிட்ட கேட்கிறாரு, ஏன் வாக்கு வேணாம்னு எழுதி கொடுத்துருக்கீங்க? அப்படி ஒண்ணு நான் செய்யவே இல்லையப்பா அப்படின்னு அவர் தகவல் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு போலி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் பட்டேல் அப்படின்ற அந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட இந்த பிரச்சனை போகுது. அவர் இதை எடுத்துட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரு 2023ல. ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் இது விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு ஜரூரா போகும்போது இந்த நம்பர் எல்லாம் யார் நம்பரை போட்டு
இவங்கெல்லாம் ஓட்டு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்களோ ஃபார்ம் 7ல அந்த நம்பரே வேற வேற மாநிலத்தார்கள் இது தொடர்பா எந்த தகவலும் தெரியாதவர்களுடைய நம்பரா இருந்தது. பல பேருக்கு கணினியை பயன்படுத்த தெரியாதவர்களா இருந்தாங்க அப்படின்றதும் உண்மை. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின் போது தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறாங்க. நெருக்கி 18 முறை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்துட்டாங்க. எதுக்கு? உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, இந்த ஃபார்ம் எந்த வழியில கொடுக்கப்பட்டதோ அந்த கணினியினுடைய ஐபி அட்ரஸ் கொடுங்க. ஓடிபி இல்லாம எப்படி கொடுத்தீங்க? அப்ப ஒரு ஓடிபி வந்திருக்கும்ல, அந்த ஓடிபி எங்க போச்சு, எந்த இடத்துல இருக்கு, எங்களுக்கு இதுக்கான தரவுகள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி 18 முறை விசாரணை கமிட்டி கடிதம் கொடுத்துருச்சு தேர்தல் ஆணையத்திற்கு. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இதெல்லாம் கண்டுக்காது, நமக்கே தெரியும். மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? அது என்னங்க 6:30 மணில இருந்து 7:45 இம்புட்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க 8:30. அதுக்கான எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க. 5 மணில இருந்து 6 மணி 1 மணி நேரத்துல பல லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்களே, எப்படி எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்டா உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லைன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். நாங்க 40 நாள்ல அழிச்சிட்டோன்றாங்க. நாம தேர்தல் நடந்த நிலையில இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா 45 நாள்ல நாங்க அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம தேர்தல் ஆணையம் இந்த திருட்டுக்கு பெரிய அளவுல முன்னாடி நின்னு பாதுகாக்கிற வேலையை பாக்குது. இதெல்லாம் தாண்டி இதுக்கு பலமுறை பேசின பிறகுதான் இன்னைக்கு அங்க இருக்கிற ஒரு அம்மாவை பிடிச்சிட்டு வந்துட்டார். இந்த அம்மா பேரு கோத்தாபாய், 63 வயசுக்காரங்க. 63 வயசு. இந்த அம்மாவுடைய ஓட்டு வேணான்னு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா பக்கத்து வீட்லயும் 12 ஓட்ட காணோம். அப்புறம் தான் தெரியுது இது போலியா ஏதோ உள்ளடி வேலையில செய்யப்பட்டது அப்படின்னு. அந்த அம்மாவே பேசுறாங்க, பாருங்களேன். ಟೈಮಿಗ ನಾ ಅರ್ಜಿ ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿಗೆ ಯಾರು ಏನ ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. அப்ப அந்த அம்மாவுடைய வாக்கு மூலமா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய நாலேஜே இல்லாம என்னுடைய அனுமதியே இல்லாம என் ஓட்ட வேண்டான்னு சொல்லி இது பண்ணிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு ஓட்டு 12 ஓட்டு காலி. இதெல்லாம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாரு ராகுல் காந்தி. அதுல இன்னொரு உள்ளடி வேலை என்ன அப்படின்னா, சூரியகாந்த் என்கிற ஒரு வாக்காளருடைய பேர்ல ஒரே நேரத்துல 14 நிமிஷத்துல 12 பேரை வேண்டாம் அப்படின்னு வாக்காளர் பட்டியல இருந்து தூக்கி இருக்காங்க. இப்ப இந்த சூரியகாந்த்ன்றவர் யாரு? 12 பேரை 14 நிமிஷத்துல நீக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் வச்சுட்டு கடைசியில் அதுக்கு பதில் சொல்றாரு. நாகராஜ்ன்ற ஒருத்தருடைய பேர்ல 36 செகண்ட்ல, நாகராஜ்ன்றவர் 36 செகண்ட்ல 2 பேருடைய வாக்குரிமையை காலி பண்ணதா காட்டுது தேர்தல் ஆணையம். இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ணி அவங்க ஒரு ஓடிபி அனுப்பி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண பிறகு இது ஃபுல்ஃபில் ஆகும். இதுக்கு எல்லாமே ஒரு காலக்கெடு, குறைந்தபட்சமாக சில நிமிடங்கள் ஆகும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 14 நிமிஷத்துல 12 பேரை க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. வெறும் 36 செகண்ட்ல 2 பேரை காலி பண்ணிருக்கிறாங்க. அப்ப இது எப்படி நடக்கும்? இது மனிதர்களால் நடத்த முடியுமா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தானியங்கி செயலிகள் மூலமாக பாட்டுன்னு சொல்றோம்ல, ஓட்டு போட சொன்னா பாட்டு அனுப்பி விட்டோம்னா மொத்தமா ஒரு 60,000 50 லட்சம் அப்படின்னு ஓட்டை போட்டு விட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி தானியங்கி செயலிகளை பயன்படுத்தி இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு. ஏன் சொல்றேன்றீங்கன்னா, இது எவ்வளவு பெரிய உள்ளடி வேலைன்னு பாருங்க. ஒரு சில செகண்ட்ஸ்லயே மொத்த பேரை முடிச்சு விட்டுட்டு போக முடியும் ஒரு ஆன்லைன்லன்னா, அப்ப நம்ம எல்லாம் இங்க மனுஷங்களாவே மதிக்கப்படலையா? நம்முடைய உரிமைகள் இங்க மதிப்பே இல்லையா? வாக்குரிமை என்பது ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம். இவற்றை எல்லாம் இந்த அரசு கணக்கிலே எடுக்காம எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கு. இது எப்படி நியாயம் என்பதுதான் ராகுல் காந்தியுடைய வாதம். இதுல இன்னொரு உள்ளடி வேலையும் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஒரு வாக்குச்சாவடியில கொஞ்சம் பேரை காலி பண்ணணும் முடிவு பண்ணாங்கன்னா, முதல் வாக்காளர் ஒருத்தர் இருப்பார்ல, காலி பண்ண வேண்டிய முதல் வாக்காளர் ஒருத்தர், அவர் பேரை யார் சொல்றாங்கன்னா கால் சென்டர்ல இருந்து விண்ணப்பிச்சு அவரை க்ளோஸ் பண்றாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கால் சென்டர் மாதிரி ஒரு செட்டப்பே வச்சிருக்காங்க பாஜக கும்பல். ஒரு அமைப்பே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார் யாரை எப்படி க்ளோஸ் பண்ணணும், எப்படி சேர்க்கணும், போலி ஓட்டை எப்படி சேர்க்கிறது, உண்மையான ஓட்டை எப்படி தள்ளுறது, ஒரு அமைப்பையே செட் பண்ணி வச்சு கால் சென்டர் மாதிரியான அமைப்புகளை வைத்து இந்த வேலையை பாக்குறாங்க. அதுல ஒரு தொகுதியிலையும் ஒரு வாக்குச்சாவடியிலையும் ஆட்களை க்ளோஸ் பண்ற முதல் வேலையை ஒரு கால் சென்டர் கையில் எடுத்து செய்யுது. அது எது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் உதாரணமா ஒண்ணு சொல்றாரு. மகாராஷ்டிரா தேர்தல்ல ராஜுரா அப்படின்னு ஒரு தொகுதி. இந்த ராஜுரா தொகுதியில என்ன நடக்குதுன்னா, 10 வாக்குச்சாவடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 8ல காங்கிரஸ் தான் ஓட்டு வாங்குது.
நல்ல ஓட்டு வாங்குது. அந்த சாவடிகளையா பார்த்து குறி வச்சு ஆட்களை காலி பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. இது அவர் எடுத்து போடுறாரு. பாருங்க இது எப்படி சாத்தியம். நாங்க வலிமையா இருக்கிற பகுதிகள்லாம் இந்த வேலை ஈஸியா நடக்குதே. இது எப்படி ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம இதெல்லாம் நடக்க முடியும் அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார். உண்மைதானே? கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், மராட்டி, மகாராஷ்டிரா எல்லா தேர்தல்களையும் இந்த உள்ளடி வேலை செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் முடிஞ்ச உடனே லட்சக்கணக்கான மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, லட்சக்கணக்கானவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாம தான் தற்செயலா அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய கொடுமன் பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலை இல்லையா அது? அப்பதான் ஞானேஷ்குமார் அவர்களை பார்த்து, தலைமை தேர்தல் ஆணையரை பார்த்து கேட்கிறாரு, இந்த திருடர்களை பாதுகாப்பதை விட்டுட்டு தரவுகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றாரு. திருடங்களை பாதுகாக்கிறது தானே இன்னைக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா இருக்கு. ஓட்சோரிகளை பாதுகாப்பதானே அவங்களுடைய முதல் கடமையா இருக்கு. ஒருவேளை ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களா இருந்தா இன்னைக்கு பாஜக ஆட்சியிலே இருக்காதுல்ல. 79 சீட்டை திருடி தானே உட்கார்ந்துருக்கானுங்க ஆட்சியில. அப்ப இந்த தேர்தலே ஒரு திருட்டு தேர்தல் தானே. அதுல நல்லா நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க ராகுல் காந்தி. இங்க பாருங்க, ஜனநாயகத்தில் பங்கேற்பது என்னுடைய வேலை. நான் ஒரு சிட்டிசனா ஜனநாயகத்துல பங்கேற்கணும். ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஜனநாயகத்தை பாதுகாக்கிற வேலையில இருக்கேன். அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய வேலையில இருக்கேன். இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய வேலையில இருக்கேன். இதெல்லாம் யார் செய்யணும்? தேர்தல் ஆணையம் போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கு. ஜனநாயகத்தை, அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. அவங்க செய்யணும். ஆனா அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். நியாயமான கேள்வி தானே? அதுல இன்னொரு குண்டை தூக்கி போட்டா பாருங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்தடுத்த ஆதாரங்களை வெளியிட்டுக்கிட்டே இருப்போம். எங்கள் வேலையை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. அடிச்சிட்டு சொல்றாரு, தேர்தல் ஆணையத்திற்கு 1 வாரம் உங்களுக்கு நாங்க டைம் தரோம். அதுக்குள்ள நாங்க கேட்ட ஐபி அட்ரஸ், நாங்க கேட்ட நம்பர்ஸ், நாங்க கேட்ட ஓடிபி நம்பர்ஸ், அது எங்க இருந்து வந்தது, எல்லா தகவல்களையும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாருங்க. பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை 100கணக்கில் உட்கார வச்சு அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. உடனே தேர்தல் ஆணையம் பட்டு ட்விட்டர்ல ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதில போடுறாங்க. என்ன பதில போடுறாங்க? இன்கரெக்ட் அண்ட் பேஸ்லெஸ் மெட்டீரியல்னு போடுறாங்க. என்னவா? இது தவறான, அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டம். நாயா நீங்க? அவர் தான் மொத்தமா வச்சு முடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு, மொத்தமா வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காரு. ஆதாரங்களை அள்ளி போடுறாங்க. ஊடகங்கள் வீடு வீடா போய் பல ஆதாரங்கள் உண்மை என்பதை நிரூபித்திருக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்த பிறகு, தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் எச்சரித்த பிறகும் இது போலியான தகவல் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சமாவது தேர்தல் ஆணையம் கூச்சப்பட வேண்டும். அதுல தேர்தல் ஆணையம் சொல்லுது, அவர் சொன்னது நாங்க தான் 2023 கேஸ் ஃபைல் பண்ணிட்டோமே, எஃப்ஐஆரே போட்டோமே. எஃப்ஐஆர் போட்டு இந்த தேர்தல் ஆணையமே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கிற ஒரு வழக்கை பத்தி பேசுறோம்னா அதுல உண்மை இருக்கா இல்லையா? அப்புறம் அப்படி பேஸ்லெஸ் அப்படின்னு நீங்க ஒரு ட்விட்டர்ல போட முடியும்? அப்ப முன்னுக்கும் பின்னுக்கும் எவ்வளவு முரண்பாடா இருக்கு இந்த தேர்தல் ஆணையம். நீங்களே பதிவு செய்த ஒரு வழக்கு பத்தி பேசுறோம்னா அது நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது எப்படி உண்மை இல்லாம போகும்? இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப இந்த வழக்கை மூடி மறைக்க முயற்சிக்குது. 18 முறை கடிதம் எழுதுற பிறகும் ஆதாரங்களை தர மறுக்குதுன்னா யார் குற்றவாளி? நீ யோக்கியமா இருக்கீங்க, நீங்க நேர்மையானவர்கள், நீங்கள் உண்மையானவர்கள்னா ஆதாரத்தை கொடுங்க. ஆனா ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஏன்னா நீங்க அவ்வளவு உள்ளடி ஊழல் தில்லுமுள்ளுகளை செய்திருக்கிறீர்கள். எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. இன்னைக்கு போட்ட குண்டும் பெரிய வெடி குண்டு தான். அடுத்து ஹைட்ரஜன் குண்டுக்காக வெயிட்டிங்க.